தென்காசி லைஃப் ஃபாலோவர்ஸுக்கு இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷமே நாங்க இந்த பதிவு பண்ணியிருக்கோம். மீண்டும் இந்த பதிவை கொடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்ப பக்தர்களுக்கு கொண்டாட்டம். எல்லாரும் மாலை போட்டு விரதம் இருந்து பக்தி பயணம் மேற்கொள்ளுதாங்க. தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நுழைவாயில்ல ஒண்ணுதான் செங்கோட்டை பகுதி. இந்த ஐயப்ப பக்தர்கள் போகும் வழியில இந்த பாதை முக்கிய பாதையா இருக்கு. ரெண்டாவது, ஐயப்ப பக்தர்கள் இனி ஒரு விரும்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழியாக செல்கின்ற போது அச்சன் கோயில் ஐயப்பனையும், ஆரியங்காவு ஐயப்பனையும், அப்புறம் குளத்துப்புழ ஐயப்பனையும் பார்த்து செல்வதற்கான வாய்ப்பு இந்த தடத்துல கிடைக்கும். அதோடு சுற்றுலா தலமான குற்றாலமும் இருக்கு. குற்றாலம் கோயில்களையும் பார்த்து, தென்காசி கோவிலையும் பார்த்து அந்த பயணம், புனித பயணத்தை இனிய பயணமாக மாற்றுறாங்க. மகிழ்ச்சி. இந்த செங்கோட்டையில நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க. இந்த சிந்தனை செங்கோட்டைக்காரங்க யாருக்குமே வரல. சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் நம்ம ஊரை கடந்து போறாங்க, அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி பண்ணலாமே அப்படின்னு மதுரையில் வாழக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா, ஐயப்பனின் தீவிர பக்தர் பழனியப்பன் அவர்கள், அவர் ஒரு டிராவல் ஏஜென்சி வச்சிருக்காங்க, முருகன் டிராவல்ஸ் வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு எண்ணம் முதித்திருக்கு. இந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்கி அங்க ஒரு அருமையான ஒரு குடிலை கட்டி இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாம கழிப்பிடம், குளியலிடம், உணவு, அதோட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சூடான சுக்கு காப்பி, ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுக்கறாங்க. நான் திரு பழனியப்பன் அவர்களிடம் பேசினேன். எப்படியா இந்த எண்ணம் உங்களுக்கு உதித்தது என்ன? ஐயப்பன் கொடுத்த கருணை ஐயான்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. ஒரு பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாங்க. யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாம அன்பான உபசரிப்போட 10 ஸ்டாஃப், ஒரு மேனேஜர், 4 குக்கு, மெயின்டெனன்ஸ், கிளீனிங், இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வகையான இங்க ரொம்ப சுத்தமா ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுக்காங்க. அந்த உணவுல கூட யாத்திரையில் உணவருந்துவதற்கு எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்னு கூழ் உணவாவே கொடுக்காங்க. ஆனா அது ஒரு சக்தி மிகுந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் நான் பார்த்திருக்கேன். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போகும்போதெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ்ல நிறைய ஸ்டாஃப் போட்டு கையை மறிச்சு சாப்பிடுவாங்க ஹோட்டல்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி நடக்கு. ஐயப்ப பக்தர்களை உங்களுக்கான ஆரோக்கியமான உணவு இருக்கு, கழிப்பிடம் இருக்கு, தண்ணீர் இருக்கு, வாங்கன்னு ஒரு ஸ்டாஃபே நின்று சொல்றாரு. அப்படித்தானே? திரு பழனியப்பன் அவர்களுடைய உயர்ந்த எண்ணத்தை பாத்தீங்களா? இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா ஹைவேல மெயின்ல இருக்கு. செங்கோட்டையில இருந்து கேரளாவுக்கு செல்லும் பாதை, செங்கோட்டை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல கரெக்டா 3 கிலோமீட்டர்ல லெப்ட் சைடு புளியரை போறதுக்கு முன்னாடி கட்டளை குறிப்பை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த திரு பழனியப்பன் அவர்களுடைய